ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, உங்களுக்கு 9வது மாதத்துல நீங்க இருக்கிறீங்களா? இந்த அறிகுறி இருந்தா கண்டிப்பா 10 நாள்லயோ, ஒரே வாரத்திலயோ உங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் வந்து உங்களுக்கு 9வது மாதத்துல இருக்கணும்? இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டெலிவரிக்கான சிம்ப்டம்ஸ் தான். அது என்னென்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். முதல் அறிகுறி நம்ம பார்த்தோம்னா, குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன், அதாவது குழந்தை தலைகீழா திரும்பி உங்களுடைய இடுப்பெலும்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். ஏன்னா, குழந்தையோட தலைப்பகுதி தான் முதல்ல வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகுதுன்னா, குழந்தையோட தலைப்பகுதி தான் வெளியில வரும். ஸோ, அப்போ தலைப்பகுதி வந்து நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ள போறத வந்து ஒரு சிலர் உட்காரும் பொழுதோ, எந்திக்கும் பொழுதோ நல்லாவே வந்து உணரலாம். அதுவும் உங்களுக்கு 2 வாரமோ அல்லது 10 நாளோ அல்லது 1 வாரம் இருந்ததுன்னா, அந்த தலைப்பகுதி வந்து இன்னும் ரொம்பவே கீழ இறங்கியிருக்கும். இதனால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமே மேல் வயிறு மாதிரி தான் இருக்கும். இப்ப குழந்தையோட தலைப்பகுதி கீழ இறங்கும் பொழுது, வெயிட் வந்து ரொம்ப நார்மலா ஒரு குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து எங்க இருக்கும்னா, தலையில தான் இருக்கும். ஸோ குழந்தையோட தலைப்பகுதி கீழ இறங்கும் பொழுது, வயிறும் ரொம்ப கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு சில பெண்கள் வந்து நல்லாவே உணர முடியும். இல்லாட்டி வீட்ல இருக்கிறவங்களே வந்து பார்த்து சொல்லிருவாங்க. குழந்தையோட தலை வந்து கீழ இறங்கிருச்சு. இன்னும் 1 வாரத்திலயோ அல்லது 2 நாள்லயோ உங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் முதல் அறிகுறின்னு சொல்லலாம். 2ண்ட் அறிகுறி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வாய சுத்தி சளி மாதிரியான ஒரு மென்மையான லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்கும். நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து 10 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆகும். 10 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போது தான் குழந்தையோட தலை வந்து வெளியில வந்து நம்மளுக்கு டெலிவரி நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சென்டிமீட்டரா ஓப்பன் ஆகும் பொழுது, அந்த கர்ப்பப்பை வாய சுத்தி இருக்கிற அந்த சளி பகுதி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 நாள்லயோ, 7 நாள்லயோ உங்களுக்கு டெலிவரி நடக்க போகுதுன்னா, ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட ஒரு சிலருக்கு வந்து லைட்டான ஸ்பாட்டிங் மாதிரி, லைட்டான ப்ளீடிங் மாதிரி, இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, 1 வாரத்திலயோ அல்லது 2 நாள்லயோ அல்லது அடுத்த நாள் கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வந்து அதிகமா ஏற்படும். என்ன காரணம்னா, அதாவது நம்மளுக்கு டெலிவரி நடக்க போகுதுன்னா, புரோஸ்டோலாக்டின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளோட கர்ப்பப்பை வாய வந்து நல்லா மென்மையாக்கி, கர்ப்பப்பைய வந்து நல்லா சுருங்க செய்யும். அப்படி சுருங்கும் பொழுது, குடலோட இயக்கத்த வந்து நம்மளுடைய அதாவது நார்மல் டெலிவரிக்கு ஏத்த மாதிரி தயார் நிலைப்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் பொழுது, வயிற்றில இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். ஸோ, ஒரு சிலருக்கு உங்களுக்கு அந்த 1 நாள்லயோ அல்லது 2 நாள்லயோ அல்லது இன்னும் 1 வாரத்தில நம்மளுக்கு டெலிவரி நடக்க போகுதுன்னா, அவங்களுக்கு லூஸ் மோஷன் போய்க்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். ஒரு சிலர் லூஸ் மோஷன் போனது ரொம்ப பயப்படுவாங்க. அது பயப்படணும்னு தேவை கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் சிம்ப்டம்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து திறக்கிறது. 38வது வாரத்தில 3லிருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்குமே அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இருந்ததுன்னா, கரெக்ட்டா 39வது வாரத்திலேயே அவங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு எது பிரசவ வலி, எது நார்மலா சூட்டு வலின்னு தெரியாது. இப்ப சூட்டு வலின்னா, கொஞ்ச நேரம் வயிறு வலிக்கும். நம்ம வந்து நம்மளுடைய தொப்புள்ளையோ அல்லது நெறைய தண்ணி குடிச்சாலோ, நல்லா உச்சந்தலையில வந்து எண்ணெய் வச்சாலோ, அந்த வயிறு வலி வந்து போயிடும். அதுவே அவங்களுக்கு பிரசவ வலியா இருந்ததுன்னா, ஒரு 10 நிமிடத்துக்கு ஒரு தடவையோ, இப்போ அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வயிறு வலிக்குதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த டைமிங் வந்து கம்மியாயிடும். அதுக்கடுத்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வலிக்க ஆரம்பிச்சுரும். வலி நிக்கவே நிக்காது. 2, 3 நாட்கள்னாலும் அந்த வலி வந்து டைமிங் தான். ஒரு சிலருக்கு வந்து 1 மணி நேரத்துலருந்து 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கடுத்து 1/2 அன் ஹவர் ஆகும். அதுக்கடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவ வயிறு வலிக்கும். அதுக்கடுத்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ வயிறு வலிக்கும். அதுக்கடுத்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தொடர்ந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, அது கட்டாயம் வந்து பிரசவ வலி தான். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. அதே இப்போ நம்மளுக்கு பிரசவ வலியா இருந்ததுன்னா, அதோட சேர்த்து அவங்களுக்கு இடுப்பும் வயிறு வலிக்கும். அடி வயிற்றுல குத்துற மாதிரி
ஒரு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி ஏற்பட்டதுன்னா, அந்த வலியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உணர்வு வரும். அதே மாதிரி அந்த நம்மளுக்கு வயிறு வலிக்கும் பொழுது, நம்மளுக்கு வந்து பாத்ரூம் போகணும். அதாவது நம்மளுக்கு வந்து டாய்லெட் போகணும், மலம் கழிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பொருள் வந்து சீக்கிரம் வெளில வந்துட்டா நல்லாருக்கும். அப்பதான் நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிறப்புறுப்புல வந்து அதிகமான அழுத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும். சீக்கிரம் ஏதாவது வெளில வந்துரணும். ஒரு அ நம்மள அறியாமலே அந்த இடத்துல வந்து நம்ம முக்குவோம். அ அப்படி பண்ணும்பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு அது பிரசவ வலி தான். குழந்தை வந்து வெளில வரதுக்கு தயார் நிலையில இருக்குன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பனிக்குட நீர் வந்து உடையிறது. நார்மலா ஒரு சிலருக்கு வந்து பனிக்குட நீர் வந்து சொட்டு சொட்டா கூட வந்து வெளில வரும். ஒரு சிலருக்கு சிறுநீர் மாதிரி கூட இருக்கும். அதாவது நம்மளுக்கு நார்மலா நம்ம யூரின் போவோம்ல, அந்த மாதிரி கூட அவங்களுக்கு இருக்கும். எது பனிக்குட நீரு, எது யூரின் சாம்பிள்ன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, ஒரு சில பெண்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு அதிகமான பெண்களுக்கு பனிக்குடத்துல நீர் பார்த்தோம்னா, நல்ல வழுவழுப்பு தன்மையா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு நீர் தன்மை மாதிரி கூட இருக்கும். ஸோ, ஒரு நார்மலா ஒரு 8வது மாதத்துல இருந்து நீங்க உங்களுடைய யூரின் சாம்பிள கொஞ்சமா எடுத்து செக் பண்ணி பாருங்க. எது ஸ்மெல்லு, கலர் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எது பனிக்குடத்தோட நீரு, எது வந்து நார்மலான யூரின் சாம்பிள்ங்கிறத ஈஸியா இது பண்ண முடியும். உங்களுக்கு பனிக்குடத்தோட நீர் தான் உடைஞ்சிருச்சுன்னா, உடனே ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து யூரின் வரும். ஆனா நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு அதிகமாக யூரின் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி 5 டைம் போனோம்னா, 6, 7 டைம் நம்ம போவோம். அதுவே உங்களுக்கு டெலிவரி நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு நீங்க 10 டைம் கூட ஒரு சிலர் வந்து போவாங்க. ஒரு சிலர் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ போறதுக்கும் நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, குழந்தையோட தலைப்பகுதி கீழ உங்களுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வரும்பொழுது, உங்களுடைய சிறுநீர் பைய வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும், குழந்தையோட தலை வந்து. ஸோ, அப்படி இருக்கும் பொழுது, உங்களுக்கு சீக்கிரமே யூரின் வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். அப்படி வரும்பொழுது, உங்களுக்கு சீக்கிரம் டெலிவரி நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா, கண்டிப்பா இது வந்து டெலிவரி சிம்ப்டம் தான். ஸோ, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.